ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சோம்பு செடியின் ஸ்டேஜஸ் எப்படி இருக்குது, அதில் கடைசியாக எப்படி சோம்பு ஃபார்ம் ஆகுதுன்னு காட்டுறேன். நான் விளையாட்டு வாக்கில் சோம்பு ஊற வச்ச தண்ணியை குடிச்சிட்டு அந்த சோம்பை மண்ணுக்குள்ளே போட்டேன். அங்கே சில நாட்களில் வித்தியாசமாக குச்சி குச்சியாக பாருங்கள் இந்த மாதிரி செடி முளைச்சது. சரி, இது எப்படி டெவலப் ஆகுது, இதில் சோம்பு வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கலான்னு அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா அந்த செடியில் ஒரு மொத்த குச்சி மாதிரி டெவலப் ஆனது. அந்த குச்சியில் பவுச் மாதிரி முதல்ல வந்தது. பிறகு அந்த பவுச் ஓப்பன் ஆகி இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி அழகா பூ மாதிரி விரிஞ்சி பச்சையான மொட்டுக்கள் அதில் ஃபார்ம் ஆனது. அந்த மொட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி மஞ்சள் நிற மலர்களாக மாறின. இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி இந்த செடியில நிறைய இடத்துல ஃபார்ம் ஆகி பூக்கள் வந்தன. இந்த பூக்கள் மஞ்சள் கலர்ல பார்க்க அவ்வளோ அழகா இருந்தன. இந்த பூக்களை தேடி சிறிய ஈக்கள், கட்டெரும்புகள் வந்து கொண்டிருந்தன. அதனால பூக்கள்ல பாலினேஷன் நடந்து பூக்கள் கொட்டிய இடத்தில் குட்டி குட்டி சோம்பு வர தொடங்கியது. இந்த குட்டி குட்டி சோம்பு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி பெரிதானது. அந்த காட்சிகளை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இதுல இருந்து முதல் சோம்பை எடுத்தாச்சு. இதெல்லாம் வராது அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனா இந்த சோம்பு செடியின் இலை, பூ, தண்டுகள் எல்லாமே மற்ற செடி மாதிரி இல்லாம ரொம்பவும் வித்தியாசமா இருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.